யுவர் எமோஷன்ஸ் டோன்ட் எவாப்ரேட். இதெல்லாம் ஒரு ரொம்ப வருஷக்கணக்காக அக்குமுலேட் பண்ணி டேமேஜ் ஆகி அந்த இன்டென்சிட்டி ஆஃப் த wound வந்து பெருசாகும் போது தட் வில் ஸ்டார்ட் லீக்கிங் இன்டு யுவர் பாடி. நிறைய பிள்ளைங்க வரும்போது ஆண்டவர் மேலே தான் பயங்கர கோவத்தோடு வருவாங்க. ஆண்டவர் என்ன இப்படி பண்ணிட்டார், ஒருத்தையும் சொல்கிறான் என்னை கட்டையாக படைச்சிட்டார், அதனால எல்லா பிள்ளையும் என்னை ரிஜெக்ட் பண்ணுது. நம்ம அட்வைஸ் பண்ணுறதோ கவுன்சில் பண்ணுறதுலாம் தேவையே கிடையாது. ஒரு அழுகுறவங்களுக்கு ஒரு ஹக்கு கொடுத்து நீங்கள் வந்து அவங்கள இது பண்ண அணைச்சாலே போதும். தட் இஸ் டன். நான் இது வந்து டிமானிக்னு சொல்லிட்டு மருந்தையே எடுக்காமல் போயிடுவாங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லி டிபெண்ட் ஆன் மெடிசன் அண்ட் தே வில் இக்னோர் த ஸ்பிரிச்சுவல் சைட். சின்ஸ் யூ ஹவ் பீன் கிரியேட்டட் ஆஸ் ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி, இந்த மூணையுமே நீங்கள் அட்ரஸ் பண்ணாதான் ஹீலிங் கேன் ஹேப்பன். ரெபேக்கா மேம், உங்களை மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இந்த ஒரு செஷன் என்னென்னா எமோஷ்னல் ஹீலிங். இது ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக் இல்லைங்களா? இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எமோஷ்னலாக எவ்வளோ பேர் வந்துட்டு அதில் உள்ளாகிறாங்கன்றது சில பேருக்கே தெரியாது. ஆனால் எமோஷ்னல்னு சொன்னால் ஒரு ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா, கடவுள் நம்மளை உணர்ச்சி பூர்வமாக தான் படைச்சிருக்காரு. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? நிச்சயமா நம்மளை ஆண்டவர் வந்து ஒரு எமோஷனல் பீயிங்காக தான் படைச்சிருக்காரு. வித் ஆல் எமோஷன்ஸ் தான் நம்மளை படைக்கப்பட்டிருக்கோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி நம்மளை ஆவி, ஆத்மா, சரீரம். அந்த ஆத்மாவில் 3 இது இருக்குது. அதில் மனம், உணர்ச்சிகள், சித்தம் 3 சேர்ந்தது தான் ஆத்மா. ஸோ அந்த உணர்ச்சின்றது இட்ஸ் நமக்கு ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த ஒன்று, ஒரு கிஃப்ட். அதாவது நமக்குள்ளே இருக்கிற காரியங்களை நம்ம வெளியே வந்து காட்டுறதுக்கான வழிகால் தான் எமோஷன்ஸ். உள்ள என்ன நடக்கு அப்படின்றத நம்ம காட்டுறதுக்கான. ஸோ அந்த எமோஷன்ஸ் வந்து தெர் ஆர் சம் குட் எமோஷன்ஸ் அண்ட் பேட் எமோஷன்ஸும் இருக்குது. ஸோ நம்ம ஸ்ட்ராங் எமோஷன்ஸ் லைக் நம்ம மகிழ்ச்சி, அன்பு, சமாதானம், நம்பிக்கை, நன்றி உணர்வு, இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் எமோஷன் வச்சுக்கலாம். அதே நேரம் நெகட்டிவான எமோஷன்ஸ்னால் கோபம், பயம், சோகம், பொறாமை, விரக்தி, இதெல்லாம் நெகட்டிவான எமோஷன்ஸ். ஸோ இப்படி நம்ம பார்க்கும்போது ஆண்டவரே எமோஷனில் அவரை நிறைய காரியத்தில் அவர் காட்டியிருக்காரு. பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காட் இஸ் அ காட் ஆஃப் எமோஷன். அவர் வந்து அவரோட பட் இட் கம்ஸ் நேச்சுரலி அவுட் ஆஃப் ஹிஸ் கேரக்டர், அவரோட நேச்சர் அதை காட்டுறதா இருந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாதர் அவர் சொல்கிற காரியம் என்னுடைய அவர் வந்து அவரோட லவ்வை வந்து நமக்கு வந்து ஆப்வியஸாக காட்டியிருக்காரு. ஜெரேமியா 31:3 நீங்கள் பார்த்தீங்கன்னா அநாதி ஸ்நேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்கிறேன்றாரு. அந்த லவ்வை காட்டுறாரு. அதே மாதிரி ஐ எம் எ ஜெலஸ் காட் அப்படின்றாரு. ஐ ஹேட் ஏசா, ஐ லவ் ஜேக்கப் அப்படின்றாரு. அவரோட எமோஷன்ஸை அவர் வந்து காட்டுறாரு நமக்கு வந்து அதே நேரம் அவர் வந்து பட்சிக்கிற அக்கினி, இஸ் அ காட் ஆஃப் ஜஸ்டிஸ். அவரோட கேரக்டர் மூலமா அவரோட எமோஷன்ஸை நம்ம புரிந்து கொள்ள முடியுது. அதே மாதிரி ஜீசஸ் கிரைஸ்ட் பார்த்தீங்கன்னா அவரோட எமோஷன் இஸ் 100% காட், 100% ஹியூமன். அவரும் தன்னோட எமோஷன்ஸை காட்டினாரு. மேரி, மார்த்தா, லாசர் கல்லறையில் இருக்கும் போது அவர் அழுகிறாரு அவங்க போய். அதே நேரம் அவருக்கு தன்னுடைய பிதாவுடைய வீடு கல்லர் குகை ஆக்கும்போது அந்த ரைச்சஸ் ஆங்கர், அதனால பெல்ட் எடுத்து ஹி டர்ன் த டேபிள்ஸ் அரவுண்ட். அதே நேரம் ஃபாரசிஸ், சாதுசீஸை அவங்களோட ஹிப்போக்ரஸியை அது வந்து அவர் அந்த இதில் வந்து அவங்கள இது பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு வந்து எல்லாமே அதே நேரத்தில் நீங்கள் கஷ்டப்படுறவங்கள பார்க்கும்போது ஹி மூவ்ட் வித் கம்பேஷன். அதை அதாவது மனம் இறங்கி அவங்களுக்கு வந்து ஹீல் பண்ணாரு. மனதுருகி அவங்களை ஹீல் பண்ணாருன்னு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஹோலி ஸ்பிரிட் கேன் ஆல்சோ பி கிரீவ்டு. அவரை வந்து நம்ம துக்கப்படுத்தலான்னு போட்டிருக்கு. ஸோ காடுக்கும் எமோஷன்ஸ் இருக்கு. ஸோ அவர் வந்து ஆனால் வந்து நம்மள மாதிரி மூட் ஸ்விங்ஸோ ஃப்ளக்சுவேட் ஆகிறவர் கிடையாது. அவரோட எமோஷன்ஸ் அவரோட கேரக்டர்ல இருந்து அது வெளியே வர்றது, நேச்சுரலாக வர்றது. ஸோ ஆனால் நம்ம வந்து வி ஆர் ஃபாலன். நம்ம பாவத்தில் விழுந்தனால நம்மளோட எமோஷன்ஸ் ஆர் நிறைய நேரம் என்ன ஆகுது, பாவத்தினால, பழக்க வழக்கத்தினால, மற்றும் நிறைய நம்ம ட்ராமாஸ்னால இட்ஸ் கெட்டிங் டேமேஜ். இந்த எமோஷ்னல் டேமேஜ்ன்றதுனால இப்போ நிறைய பேருக்கு அந்த எமோஷ்னல் டேமேஜ் பற்றி நம்ம அவேர்னஸை க்ரியேட் பண்ணாதான் நிறைய பேருக்கு ஏன் நான் இப்படி பிஹேவ் பண்ணுறேன், நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு நினைப்பாங்க. பட் மேபி அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லாதனால
அதுதான் அந்த அவேர்னஸை கொண்டு வர்றதுக்காக தான் இன்னைக்கு நம்ம வந்து அந்த டாப்பிக்கை நீங்க எடுத்திருக்கீங்க, நம்ம அதை பேசிட்டு இருக்கோம். ஸோ நீங்க சொன்ன ஒரு வார்த்தை அந்த குட் எமோஷன்ஸ் பேட் எமோஷன்ஸ். நிச்சயமா. ஸோ ஏதாவது சயின்ஸ் இருக்கா? இப்போ குட் எல்லாருக்கும் நல்ல எமோஷன்ஸாக தான் கடவுள் நம்மளை படிச்சிருக்காரு. ஓகே பட் நாளடைவில் தான் அவங்க வந்துட்டு ஒரு பேட் எமோஷனுக்கு டேர்ன் ஆகுறாங்க இல்லைங்களா? ஓகே ஏதாவது சயின்ஸ் இருக்குங்களா? இல்லை ஏதாவது முன்ன ஒரு அறிகுறி ஏதாவது இருக்குங்களா? நம்ம எப்படி அது நல்லதுலேருந்து கெட்ட எமோஷன்ஸ்க்கு மாறுறதுக்கு? அறிகுறி அப்படின்றத காட்டிலும் வாட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் ஆஃப் அஸ்ன்றது தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ ஒரு சந்தோஷமா இருக்கோம்னா நம்ம சிரிக்கிறோம், டான்ஸ் ஆடுறோம், பாட்டு பாடுறோம். அதே நேரம் அது வந்து இட்ஸ் லைக் ஓவர்ஃப்ளோயிங், ஒரு கப்பு ஓவர்ஃப்ளோ ஆகிற மாதிரி, ஒரு மில்க் ஓவர்ஃப்ளோ ஆகிற மாதிரி. இது வந்து ஸ்பான்டேனியஸாக நடக்கிற ஒரு இது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கெட்ட எமோஷன்றது ஒரு ப்ரெஷர் குக்கரில் விசில் அடிக்கும். நம்ம சில நேரம் கோவப்படுறோம், இரிட்டேட்டட் ஆகிறோம், அல்லாட்டி ரொம்ப எட்ஜியாக இருக்கும், எதுக்கெடுத்தாலும் அழுகுறோம், ஓவராக ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா மேபி அந்த குக்கரில் உள்ள விசிலை நீங்கள் என்ன செஞ்சுட்டு சத்தம் படாத அப்படின்னு இது பண்ணி பண்ணி வச்சிங்க அப்படின்னா டப்புன்னு அந்த குக்கர் ஒரு நாள் என்ன செஞ்சிடும், பர்ஸ்ட் ஆயிரும். ஸோ தீஸ் ஆர் த சைன்ஸ் தெர் இஸ் சம்திங் கோயிங் ராங் வித்இன் யூ அப்படின்ற காட்டுறது தான் அந்த விசில். அந்த விசில் தான் அந்த பேட் எமோஷன்ஸாக வெளியே வரும். ஆக்சுவலாக அதில் பார்த்தீங்கன்னா அது ப்ரைமரி அண்ட் செகண்டரி அப்படின்றாங்க. அதாவது ப்ரைமரி வெளியே தெரியாது, இட்ஸ் அ ரூட். ஆனால் நீங்கள் பார்க்குறது வந்து செகண்டரி எமோஷன்ஸ் தான் பார்ப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை யாரோ ஹர்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க, யூ ஆர் ஹர்ட். ஆனால் நீங்கள் அதை வச்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த ஹர்ட்டை என்ன பண்ணுவீங்க, திரும்ப வச்சுக்கிட்டே இருந்துட்டு இன்னொரு நாள் யூ லுக் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ திரும்ப அந்த ஆளை பார்க்கும்போது அவங்க வந்து ஏதோ கேஷுவலாக பேசினா கூட நீங்கள் வந்து அவங்கள எரிஞ்சு விடுவீங்க, கோவப்படுவீங்க, பிகாஸ் யூ ஆர் ஹர்ட். ஆனால் அது யாருக்கும் தெரியாது. பட் ஒன்லி நீங்கள் அந்த ஆங்கரை காட்டுறது தான் வெளியே வரும். அது தட் இஸ் செகண்டரி. ஸோ இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பைபிள் கேரக்டர்ஸ்லேயே கூட இதை நம்ம பார்க்கலாம். இது வந்து காயின் பார்த்தீங்கன்னா 2 பேரும் காயினும் ஆபேலும் ஆண்டவருக்கு போய் பலி கொடுக்குறாங்க. ஆண்டவர் வந்து காயினோட இதை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு, ஆபேல் இதை இது பண்ணுறாரு. இப்போ இவனுக்கு என்ன பண்ணணும், இவனுக்கும் இது ஆண்டவருக்கும் உள்ள மேட்ரு தான். இஸ் டிஸப்பாயிண்டட். அவன் வந்து அவனுக்கு எரிச்சல் உண்டாகி அவன் வந்து என்ன அங்கீகரிக்கலைன்னு எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது அப்படின்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கு. ஸோ ஆண்டவர் கேட்குறாரு, அப்போ கூட டீல் பண்ண பார்க்குறாரு. கர்த்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, உன் மகனாடி ஏன் வேறுபட்டது அப்படின்னு கேட்குறாரு. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையா, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆட்கொள்வா என்றார். ஆனால் இவன் இதுக்குமே ஆன்சர் பண்ணல, ஆண்டவர்கிட்டே ஆன்சர் பண்ணல, ஆபேல் மேலேயும் ஒன்றுமே காட்டலை. ஆனால் பாருங்க, ஒரு டைம் பார்த்துக்கிட்டே இருக்கான், காயின் தன் சகோதரனாய ஆபேலோட பேசினான் தான் இருக்கு, கோவப்பட்டான் கூட இல்லை. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். அப்போ எந்த அளவுக்கு அந்த அவனுக்கு வந்து அவன் ஹீ ஃபெல்ட் ஹர்ட், ரிஜெக்டட். அது வந்து ஒரு ஆங்கராக மாறுது, உள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அதை அவன் டீலே பண்ணலை, அது கடைசி ஒரு கொலையில் கொண்டு போய் விடுது. ஸோ இந்த மாதிரி நிறைய நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆடம் அண்ட் ஈவா இருக்கட்டும், ஒரு பாவம் செஞ்சுட்டாங்க, உடனே ஒரு கில்ட், ஒரு பயம் வந்துடும் எல்லாருக்குமே. நம்ம பாவம் செய்யும்போது உடனே என்ன பண்ணுவோம், குற்ற உணர்ச்சி என்ன செய்யணும், அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணும். நான் தப்பு பண்ணேன் நம்ம யாரும் ஒத்துக்கிறது கிடையாது. உடனே பாசிங் த பால் மாரி ஆடம் சொல்லுவான், ஒய்ஃபை சொல்கிறான், ஒய்ஃபு வந்து பாம்பை காட்டுறான். இப்படி அவங்க ஒருத்தரை நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம், இது பண்ணிட்டு இருப்போம். ஸோ உள்ள ஒன்று இருக்கும், ஆனால் வெளியே வர்றது அது வேற மாதிரி வரும். இதேமாரி கிங் சால் கூட நீங்கள் பார்க்கலாம். கிங் சால்க்கு வந்து அவன் வந்து எப்போ அந்த வந்து அவன் டேவிடை ஒரு த்ரெட்டாக நினைக்க ஆரம்பிச்சான் அப்படின்னா, தன்னோட த்ரோனை பிடிச்சிருவானோ அப்படின்றப்ப கோலியாத்தா அவன் வின் பண்ணிட்டு வரும்போது பெண்கள் பாடுவாங்க, தாவீது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. உடனே அப்போ இருந்து காய் மரமாய் அவன் நோக்கினான் அப்படின்னு இருக்கும் பைபிளில். அப்போ அந்த அவன் மேலே ஒரு 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 இது வந்துடுது, ஸ்பாட் பண்ணிடுறான், ஜெலசி வந்துடுது, இன்செக்யூர்ட் ஃபீலிங்கு, அதனால வர்ற அந்த பொறாமை, அதனால அவனை எப்படியாவது கொன்றணும் தீர்த்துடணும் அப்படின்னு கொல்ல ட்ரை பண்ணுறான், பின்னாடியே துரத்துறான். ஸோ இது வந்து ஒன்று நடக்குது, அதை நீங்கள் வந்து டீல் பண்ணாத பட்சத்தில் அதை வந்து இது பண்ணாமல் நீங்கள் இது பண்ணும்போது வேற நெகட்டிவ் எமோஷன்ஸாக அது என்ன செஞ்சிருது, மாறிடுது. ஆமாம்.
இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ எல்லாம் நம்ம வேதத்தின் அடிப்படையில எல்லா எக்ஸாம்பிள் பார்த்தோம். ம். உங்கள பொறுத்து நீங்க கவுன்சிலிங் செக்டர்ல இருக்கீங்கல்ல. ஆமா. ஏதாவது ஒரு கேஸ் ஸ்டடி யாராவது நீங்க இந்த மாதிரி பார்த்தது உண்டா? எமோஷனலா வந்துட்டு இந்த இவங்கள எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ ஜெல்லசிலேருந்து ஸ்டார்ட் ஆகி இன்னும் அது நாளடைவில் அது கோவமாகி ஒரு பகையை உண்டாக்குற மாதிரி யாராவது ஒரு நபர் இப்போ பார்த்துருக்கீங்களா? நெறைய பேர் இப்போ வந்து அப்படி வந்து அவங்க வந்து நெறைய கேஸஸ் எமோஷனலி டேமேஜ் கேஸஸ் நான் டீல் பண்ணியிருக்கேன். பட் த திங் இஸ் என்ன செய்வாங்க, இப்போ வந்து நீங்க கிறிஸ்டியனா இருக்கிறனால யூ ஷுட் நாட் ஷோ தட் அப்படின்றதுனால சப்ரஸ் பண்ணி வச்சுக்குவாங்க. கரெக்ட். நீங்க வந்து நேரா போய் யாரையும் கொல்ல போறதில்ல, அடிக்க போறதில்ல, சண்டை போட ஆமா. போறதில்ல. ஆஸ் அ கிறிஸ்டியன் ஐ ஷுட் நாட் ஷோ மை அது எமோஷன்ஸ். ம். அல்லாட்டி என்ன பண்ணுவாங்களா, நான் ஸ்பிரிச்சுவல், ஐயோ நான் பாஸ்டர், நான் பாஸ்டரோட மகா, ம். அதனால ஐ கேனாட் ஷோ. அது என்ன ஆகும், அது வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிடும், உங்க பாடியில் அது காட்ட ஆரம்பிச்சிடும். ம்ஹ்ம். நீங்க ஆட்டோஇம்யூன் டிசீஸாக இருக்கட்டும், அல்லாட்டி இன்சோம்னியாவாக இருக்கட்டும், ஆங்ஸைட்டியாக இருக்கும், பேனிக் அட்டாக்காக இருக்கும், நிறைய வியாதிகளில் கொண்டு போய் விட்டுருவாங்க. ம்ஹ்ம். ஸோ அந்த ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லைம் லைட்டில் இருக்கிற நிறைய பேர் அவங்க எமோஷன்ஸை கரெக்டான வழியில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல், அதை டீல் பண்ணாமல் வந்து அதை அடக்கி வைக்கும் போது அது அவங்க பாடி ம். அது வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு பாஸ்டரோட மகாலாம் அந்த அது என்னன்னா அந்த இது அது பாடியில் அந்த இது என்ன இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், அதால் எதுவுமே சாப்பிட முடியாது. ஓகே. பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்ட்டை கேட்டிங்கன்னா அவ்வளோ எமோஷனல் டேமேஜ். இன்னொரு பாஸ்டரோட ஒய்ஃப் ரீசெண்டாக பேசிகிட்டு இருந்துச்சு. ம். அதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த மாமியாரால் பட்ட காரியங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பாடியில் பயங்கர சிக்னஸ். அதனால அவங்களால எதுவுமே வெளியுள்ள சாப்பாடை சாப்பிட முடியாது. அவங்களுக்குள்ள நிறைய அந்த கேஸ்ட்ரைட்டிஸ்ட்டு, டாக்டர்கிட்ட போய் சொன்னால் எல்லாமே உங்களுக்கு நார்மலாக இருக்குது, யூ கோ அண்ட் சி எ சைக்காட்ரிஸ்ட் அப்படின்பாங்க. ஸோ இப்படி 2, 3 இது வந்து ரொம்ப மோசமான கேஸஸாக நான் டீல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து பாஸ்ட் வந்து ரொம்ப இதாக இருக்கும் டீல் பண்ணாமல். லாஸ்ட்டாக ஒரு இசிஐ பாஸ்டரோட ஒய்ஃப் என்கிட்ட பேசும்போது அது வந்து 25 இயர்ஸ் பேக் நடந்த காரியங்களாம் நேற்று நடந்த காரியம் மாதிரி அதே பெயின் அதேவோட இன்டென்சிட்டியோட பேசுது. அப்போ பார்க்கும்போது அந்த ஹர்ட் வாஸ் நாட் டெல்ட், அது ஹீலே ஆகலை. ஆனால் அது சொல்லுது நான் மறந்துட்டேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆனால் இல்லை, இது மறக்கல, அது எங்கேயோ ஒரு மூலையில். தட்ஸ் வை ஐம் டெல்லிங் யூ யுவர் எமோஷன்ஸ் டோன்ட் எவாப்ரேட். அது ஏதோ ஒரு மூலையில எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு உங்களை என்ன செஞ்சுட்டு இருக்கும், கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்கும். அன்லெஸ் யூ டீல் வித் யுவர் எமோஷன்ஸ். எப்படி டீல் பண்றது இந்த எமோஷன்ஸை? நம்ம அதை டீல் பண்ணுறதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து என்ன பண்ணால், ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு பி ரியல் டு பி ரைட் பிஃபோர் காட். நிறைய பேர் என்ன நினச்சுவாங்க, இந்த மாதிரி தீக்கோழி மாரி அந்த மண்ணுக்குள்ளே தலையை விட்டுட்டு எல்லாம் உடம்பே மறைஞ்சிட்டு அப்படிம்பாங்க. இட்ஸ் நாட் லைக் தட். உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா யூ ஹேவ் டு பி எமோஷ்னலி ஆனஸ்ட் பிஃபோர் காட். ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத ஒத்துக்கணும், ஹெல்ப் கேட்கணும், அக்செப்ட் பண்ண படிக்கணும். நீங்கள் அக்செப்ட் பண்ணலன்னா தெர் இஸ் நோ க்யூர். இப்போ வந்து ஹேனா ஆண்டவரோட சமூகத்தில் அவளோட அன்னாள் வந்து என்ன செய்யறா, பிள்ளை இல்லைன்ற அந்த ஹர்ட்டை போய் ஷி poured it before the Lord. அந்த ஆண்டவரோட ப்ரெசன்ஸில் தான் அந்த ஹீலிங் கிடைக்கும். அப்புறம் அவள் துக்கமுகமாக இல்லை அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹீலிங்க்கு நம்ம வந்து என்ன செய்யணும், யூ ஹேவ் டு பி ரியல். நீங்கள் வந்து ஃபேக் பண்ணக்கூடாது. யூ ஹேவ் டு பி ஆனஸ்ட் பிஃபோர் காட். நீங்கள் பார்த்தீங்கன்னா யோபு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆண்டவருக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. ஆனால் இவன் வந்து ஆண்டவரை நிறைய கேள்வி கேட்பா இது பண்ணுவான். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார் கடைசி, நீ என் தாசனாகிய யோபு மேலே நீங்கள் 2 பேரும் பேசலை அப்படின்பார். பிகாஸ் காட் நோஸ் யூ கேனாட் ஃபேக் அரவுண்ட். யூ கேனாட் ஒரு மாஸ்கை போட்டுட்டு உள்ள ஒன்றை வச்சுட்டு ஆண்டவரே நீங்கள் நல்லவங்க எல்லாமே எவ்ரி திங் இஸ் நேக்கட் பிஃபோர் ஹிம். அவர் உங்களுக்குள்ளே என்ன நடக்குன்றது தெரியாமலையா போயிட போகுது. ஸோ யூ ஹேவ் டு பி ரியல். ஆண்டவரே ஐ எம் ஹர்ட்னா ஹர்ட்ன்னு சொல்லுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிள் கேரக்டர்ஸ் எல்லாருமே ராவாக தான் இருந்திருக்காங்க. ஆண்டவர் அவங்கள வந்து என்றைக்குமே சப்ரஸ் பண்ணவே இல்லை. நீங்கள் டேவிடோட சாங்ஸ் எதுக்காக உங்களுக்கும் எனக்கும் வந்து அவ்வளோ ஒரு நம்ம கஷ்டம் வரும்போது உடனே சாங்ஸை தான் நம்ம வாசிப்போம். வி கேன் ரிலேட் வித் தட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதை ரிலேட் பண்ண முடியும். அந்த பெயினை வந்து அவன் டேவிட் அப்படியே போட்டிருப்பா. அப்படியே ஆண்டவரே ஏன் இப்படி பண்ணுறீங்க, இது ஆகுது அதாகுதுன்னு எல்லாம் அவனுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் அப்படியே ஓப்பனாக யூ டஸ் ஷேட். அதேமாரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெரேமியா புலம்புறதுக்குன்னே ஒரு புக்கு. ஆண்டவர் ஏன் அதான் புலம்பிகிட்டு இருக்கு அப்படின்னா சொல்லலை. பட் இதுதான் எலைஜாவாக இருக்கட்டும், ஜோனாவாக இருக்கட்டும், ஜெரேமியாவாக இருக்கட்டும், they were all real before God. ஆண்டவருக்கு வந்து அந்த ஆனஸ்டியை தான் பார்ப்பாரு தவிர்த்து நீ ஹர்ட்ன்றது இட்ஸ் ஓகே, ஹர்ட்னா பரவாயில்ல, பட் யூ ஹேவ் டு பி ஹானஸ்ட் பிஃபோர் காட். அதுதான் ஆண்டவர் பார்க்குற ஒரு காரியம்.
கரெக்ட். நீங்க சொல்றது அத்தனையும் உண்மை. ஹானஸ்டா நம்ம கடவுளுக்கு முன்னாடி இருந்தா கூட நம்ம பார்க்குற ஜனங்க அக்கம் பக்கம் இருக்கலாம். இப்போ ஒரு ஹேனாவை எக்ஸாம்பிள் எடுத்துட்டா கூட எத்தனையோ பேருக்கு வந்துட்டு கல்யாணம் ஆயிட்டு குழந்தை இல்லாம இருக்கிறாங்க. ஸோ அவங்க கூட அந்த எமோஷ்னலா ஹர்ட் ஆயிருப்பாங்க இல்லைங்களா? நிச்சயமா. எப்படி அவங்க அந்த எமோஷன் வந்து வெளியே வர முடியும்? எந்த மாதிரி இப்போ நம்ம என்னதான் சொன்னாலும் அந்த அவங்கள கம்ஃபர்ட் பண்ணவே முடியாது. ஸோ நீங்க எப்படி கவுன்சிலிங் கொடுப்பீங்க அந்த மாதிரி நபருக்கு? இப்போ வந்து எனக்கு லாஸ்ட் வீக்கு ஃப்ரைடே வந்து இந்த கம்யூனிஸ்டிலேருந்து இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் லேடிஸ்க்கு பேச கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ எனக்கு தெரியாது. நான் வந்து ஆனா பற்றி நிறைய யார் இந்த புரோக்கன் விமனை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் ஒரு கேரக்டராக எடுத்து. இப்போ சம் விமன் வந்து அங்கங்கே அப்படியே அழ ஆரம்பித்தாங்க. எனக்கு அது ஒன்றுமே புரியலை. ஆனால் எல்லாம் நான் பேசி முடித்த உடனே அது வந்து முன்னாடி வந்து சொல்லிச்சு, இந்த மாதிரி நான் வந்து 10 வருஷத்துக்கு அப்புறவு நான் வந்து கன்சீவ் ஆனேன். 8 மந்த்ஸாக இருக்கும்போது என் பிள்ளை வந்து அந்த மூமெண்ட் இல்லாமல் இருந்துச்சு. அதை நான் வந்து ரொம்ப கொஞ்சம் இதாக கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன். நான் போய் டாக்டர்ஸ்டையும் கேட்டேன். அவங்க என்னவோ கேஸ்ட்ரைட்டிஸ் சொல்லி அதுக்குரிய மருந்தை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டாங்க. நானும் அதை இதாக எடுத்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது அந்த பிள்ளை இறந்து 7 நாள் ஆச்சு. இன்னும் ஒரு நாள் நீங்கள் லேட்டாக வந்திருந்தா கூட உங்கள் உயிருக்கும் ஆபத்து அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீங்கள் பேசும்போது ஆண்டவர் வந்து எனக்கு அப்படி ஒரு அந்த கம்ஃபர்ட்டை கொடுத்துருக்கு. அப்படியே அழுது வந்து அது வந்து சொல்லிச்சு. ஸோ அப்படியே அப்போ அழுதுகிட்டு இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு வந்து என் பிள்ளை இறந்து 2வது நாள் 2வது வருஷமோட டே. இன்னைக்கு ஹஸ்பண்ட் வந்து அந்த கல்லறைக்கு கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், அங்கே போய் அழுது என்ன பிரயோஜனம், ஆண்டவர் சமூகத்தில் தான் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி. ஸோ ஹோலி ஸ்பிரிட் இஸ் த கம்ஃபர்ட்டர். வேற யாரும் அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ண முடியாது. நீங்களும் நானும் பேசலாம், இது பண்ணலாம். பட் அந்த காயங்களை கட்டுகிற வேலையை ஆண்டவர் மட்டும்தான் செய்ய முடியும். ஐசாயா 61 சொல்ற மாதிரி அவரு தான் காயங்களை கட்டுகிறவர். அவரு தான் பண்ணணும். He is nearer to the broken heart. அவர் வந்து சமீபமா இருக்காரு. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு சமீபமா இருக்கிறாரு. அவர் ஒரு வார்த்தை அவங்களுக்கு சொன்னா போதும், they'll be healed. அவ்வளவுதான். That is enough. அந்த ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டாரு, என்கிட்ட சொல்லிட்டாரு, அப்போ இது போதும் எனக்கு, இது போதும் அப்படின்னு. ஸோ நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், எல்லாம் எமோஷ்னலாக டேமேஜ் இப்போ எமோஷ்னல் டேமேஜ் ஆனவங்களும் இருக்கிறாங்க. பட் அந்த டேமேஜ்லேருந்து எப்படி அவங்க மீண்டு திரும்பி வர முடியும்? அதுதான் நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்றோம். நமக்கு எமோஷனல் டேமேஜ்னா இப்ப தெரியுது. அப்போ அதுக்குரிய சிம்டம்ஸை நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து they'll be very எட்ஜியா இருப்பாங்க, ஓவரா ரியாக்ட் பண்ணுவாங்க, ரொம்ப எதுக்கெடுத்தாலும் அழுவாங்க. அப்புறம் நிறைய இந்த மாதிரி அவங்கள வந்து இந்த எமோஷனலி டேமேஜ்னா அவங்களுக்கு வந்து இந்த ஈட்டிங் டிஸார்டர்ஸ் இருக்கும். சரி. புலிமியா, அனோரெக்சியா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. பிஞ்சி ஈட்டிங்பாங்க. ஒன்று அவங்களுக்கு வந்து அந்த இதை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் மன சோர்வாச்சுன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த பிஞ்சி ஈட்டிங்னா அந்த மாதிரி நிறைய நொறுக்கு தீனி சாப்பிட்டுட்டு அதை வந்து காம்பன்சேட் பண்ண பார்ப்பாங்க அவங்களோட எமோஷனல் டேமேஜஸை. ஒரு அப்போனா நம்ம சாப்பிட்றதுல கவனம் செலுத்தணுமா? நம்ம எப்படி சாப்பிட்றோம், என்ன சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு அது அப்படிலாம் செலுத்தினா அவங்களால முடியாது. இட் இஸ் once your emotions are damaged, you will be helpless. ஓகே. அப்படி நீங்க அந்த மாதிரி போயிடும். நீங்க வந்து அது டயட் எல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்றதெல்லாம் முடியாது. இந்த இடத்துல அவங்களோட மைண்டை தான் நீங்க இது பண்ணணும், சரி பண்ணணும். உங்க எமோஷன்ஸை தான் ஹீல் பண்ணணும். ஸோ இங்கே தான் இந்த ரிப்பேர் தான் செய்யணுமே தவிர்த்து நீங்க இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதுன்னா அதே பி ஃபீலிங் இது ஐயோ என்னடா அப்படின்னு. ஏன்னா அதே ஃபைண்ட் சம் சோலஸ், அவங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும் அந்த சாப்பாட்டில். ஸோ அனரெக்சியா அப்படின்றது அவங்க ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க, சாப்பிடவே மாட்டாங்க. அவங்க கூட கொஞ்சம் பட்னி போட்டு அவங்க வந்து இந்த இது கூட கொஞ்சம் டிசென்ட்ரி மருந்து அதெல்லாம் போட்டு கூட கொஞ்சம் அவங்கள வந்து இது பண்ணிக்குவாங்க, ஒல்லியாக்கணுன்றதுக்காக பட்னியும் போட்டு இது பண்ணி தங்களையே செல்ஃப் ஹார்ம் மாதிரி பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இவங்களுக்குலாம் பின்னாடி ஒரு பெரிய எமோஷனல் டேமேஜ் இருக்கும்னு நமக்கு தெரியும். ஸோ இன்சோம்னியா, நிறைய தூங்க முடியாது ராத்திரி. பார்த்தீங்கன்னா இது ஒரே நாளில் நடக்கிறது கிடையாது. இதெல்லாம் ஒரு ரொம்ப வருஷக்கணக்காக அக்குமுலேட் பண்ணி டேமேஜ் ஆகி அந்த இன்டென்சிட்டி ஆஃப் த வூண்ட் வந்து பெருசாகும் போது தட் வில் ஸ்டார்ட் லீக்கிங் இன்டு யுவர் பாடி ஆஸ் அ டிசீஸாவோ, ஒரு மனநல இதை பாதிப்பாவோ, ஒரு ஆங்ஸைட்டியாவோ, ஒரு இன்சோம்னியாவோ அது உங்கள் உடம்புல இருந்து வெளியே இது பார்க்கும். அப்புறம் தான் அந்த கான்ஷியஸ் வரும் நமக்கு. நம்ம அந்த டேமேஜில் இருக்கும் போது இப்போ ஒரு லாஸ், ஒரு இழப்பு ஒரு வீட்டில் நடக்கு அப்படின்னா யூ ஹாவ் டு கிரீவ். கரெக்டாக கிரீவ் பண்ண அழுகிறோட அழுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நான் ஐ வாண்ட் டு ஸ்டே ஸ்ட்ராங், நான் அழக்கூடாது எல்லாரும் முன்னாடியும் அப்படி நீங்கள் நினச்சி உங்களோட இது பண்ணிங்கன்னா
அதோட அந்த இது வந்து ரிப்பர்கஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ ஒரு பிள்ளை வந்து அவங்க அப்பா இறக்குறத பார்க்குறா 5 மணிக்கு அந்த மாதிரி. ஆனால் அந்த இறந்த அந்த ஃபியூ டேஸாக ஷி இஸ் கீப்பிங் ஹர் செல்ஃப் ஸ்ட்ராங். 2 நாளாக நான் அழமாட்டேன், நான் ஆண்டவரோட இருக்காங்க எங்கள் அப்பா அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த 5 மணி ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஷீல் கெட் இன் டு பேனிக் அட்டாக். ஸோ திஸ் வில் பி அதாவது எது ஒரு லாஸாக இருக்கட்டும், இழப்பாக இருக்கட்டும், ஆண்டவர் வந்து நம்மளை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். நிச்சயமாக நம்ம வந்து அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். சந்தோஷமா இருந்தால் சந்தோஷமா இருங்க, அழுறவங்களோட அழுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆண்டவரே போய் பெஸ்ட் எக்ஸாம்பிள் அவர் நமக்கு காட்டியிருக்காரு. அங்கே போய் நம்ம பிரசங்கம் பண்ணுறதோ, நம்ம அட்வைஸ் பண்ணுறதோ, கவுன்சில் பண்ணுறதுலாம் தேவையே கிடையாது. ஒரு அழுகுறவங்களுக்கு ஒரு ஹக்கு கொடுத்து நீங்கள் வந்து அவங்கள இது பண்ண அணைச்சாலே போதும், தட் இஸ் டன். ஸோ அதுதான் அந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடியது. ஸோ அந்த எமோஷன்ஸ் யூ ஹேவ் டு பி ரியலாக இருக்கணும், யூ ஹேவ் டு பி ஆனஸ்டாக இருக்கணும். ஆமாண்டவரே என்கிட்ட ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நான் இது வந்து நான் டீல் பண்ணணும் அப்படியே சமூகத்தில் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் வந்து உங்களுக்கு காயம் கட்டுகிறவராக இருக்கிறாரு. அது எப்படி கட்டுறாருன்றது நம்ம பார்க்கலாம். ஆனா எப்படின்னா இப்போ யார் எந்த நபர் எந்த மாதிரி நபர் யார்கிட்ட போகணும்? இப்போ எமோஷனலாக ஹர்ட் ஆயிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு அந்த வார்னிங் சைன் கிடைச்சிச்சு, ரெமெடி கிடைச்சிச்சு இல்லை, பட் அந்த ஸ்டேஜுக்கு அவங்க தெரிஞ்சிட்ட பிறகு யார்கிட்ட அவங்க போகணும்? அது யார் அந்த ரைட் பர்சன்? நீங்கள் ஒரு பேஷண்ட்டாக இருந்தால் நான் எமோஷனலாக ஹர்ட் ஆயிருக்கேன், என்ன நீங்கள் எந்த மாதிரி ஒரு நபருக்கு ஒரு டைரக்ட் பண்ணுவீங்க? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து காட் இஸ் த ஆண்டவரோட சமூகம், அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் தான் தட் பிரிங்ஸ் ஹீலிங். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. செகண்ட் வந்து இந்த மாதிரி கவுன்சிலிங் பண்ணுறவங்ககிட்ட, ட்ரஸ்ட் வர்தியாக இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் போய் உங்களோட எமோஷன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம். பிகாஸ் நாங்கள் வந்து என்ன பண்ண மாட்டோம்னா, வி வில் நாட் ஜட்ஜ் யூ பை யுவர் வேர்ட்ஸ். நாங்கள் வி ஹாவ் டு see the பெயின். ஒரு ஆள் கண்ணாமனா இப்போ நிறைய பிள்ளைங்க வரும்போது ஆண்டவர் மேலே தான் பயங்கர கோவத்தோடு வருவாங்க. ஆண்டவர் என்ன இப்படி பண்ணிட்டார், ஒருத்தையும் சொல்கிறான் என்னை கட்டையாக படைச்சிட்டார், அதனால எல்லா பிள்ளையும் என்னை ரிஜெக்ட் பண்ணுது, அதனால எனக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்கி. ஸோ யாரோ ஒருத்தருக்கு ஒரு எக்ஸாம் நான் ஃபெயில் ஆகிட்டேன், நான் கேட்ட ஜாப் எனக்கு கிடைக்கல. ஸோ ஆண்டவர் மேலே ஒரு பெரிய கோவத்தோடு தான் வந்து நிற்பாங்க. ஸோ நான் வந்து அவங்க போர் அவுட் பண்ணும் போது ஐ கேனாட் ஜட்ஜ் தம். ஒன்லி ஒன் திங் ஐ கேன் சீனா அவங்களோட பெயின் என்னன்றது தான் பார்க்கணும். அப்படிதான் நீல் ஆண்டர்சன் சொல்லுவாங்க. நீல் ஆண்டர்சன் சொல்லும்போது அதை பார்க்கும்போது நீங்கள் ஒருத்தர் அவங்க வார்த்தையில் ஜட்ஜ் பண்ணக்கூடாது, அவங்களோட பெயின் என்ன மாதிரி பெயின் அவங்க உள்ள அனுபவிச்சுட்டு இருந்தால் இந்த மாதிரி வார்த்தைகள் அவங்க வாயிலிருந்து வருது. ஸோ யூ ஹேவ் டு அக்செப்ட் தம் ஆஸ் தே ஆர். அப்புறம் அதை லவ் ஆஃப் எல்லாம் அந்த குப்பையை வெளியே எடுக்கிறதுக்கு யூ ஹேவ் டு கிவ் தம் சம் டைம். ஆமாம். ஸோ அது வந்து 1 மணி நேரம் ஆகலாம், 1.5 மணி நேரம் ஆகலாம், லெட் தம் போர் அவுட். அவ்வளோ வெளியே வந்துட்டாலே, இந்த குப்பையை எடுத்துட்டாங்கனாலே they'll be free. ஆமாம், கரெக்ட். நீங்கள் சொல்கிறது அத்தனை உண்மை. இப்போ சப்போஸ் ஒரு பேஷண்ட்டாக இல்லாமல் வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி எமோஷனல் டேமேஜ் ஆகிருக்கிற நபர் இருப்பாங்க இல்லைங்களா? நிச்சயமா. ஆனால் வீட்டை சுற்றி இருக்கிறவங்க எப்படி அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள மீட்டு கொண்டு வர்றது? இப்போ வந்து they'll be needing counseling. சில கேசஸ்லாம் ஒர்ஸ்ட்டாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா they'll be needing some medication as well. அந்த இதை வந்து இப்போ ஆங்ஸைட்டியை கண்ட்ரோல் பண்ணுறோம், இப்போ தாட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, ராத்திரி தூங்க முடியல. ஏன்னா ஒரு 4 நாள் தூங்க முடியலன்னா அப்படின்னா 5ஆவது நாள் நம்ம யாராக இருந்தாலும் பைத்தியமே பிடிச்சிடும் நமக்கு. ஸோ ஸ்லீப்பெல்லாம் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் நான் மருந்தெல்லாம் எடுக்க மாட்டேன், நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்லாம் நீங்கள் பிடிவாதம் முடிக்கக்கூடாது. ஒரு கால் உடஞ்சிச்சுன்னா யூ நீட் அ ஸ்டிக். அந்த கால் உடைகிற வரைக்கும் யூ நீட் அ ஸ்டிக். அதை மாதிரி மருந்து வில் பி தோ இட் இஸ் நாட் த ஒன்லி சொல்யூஷன். நீங்கள் அந்த மருந்து வந்து அந்த ஸ்டிக்காக நீங்கள் எடுத்துக்கிடணும். தயவுசெய்து அந்த ஸ்டிக்மாவை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணணும். மருந்து எடுக்க மாட்டேன், இது பண்ண மாட்டேன், இது இந்த ப்ராப்ளம் தானே எப்படின்னு. ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்ன செய்வாங்கன்னா, நான் இது வந்து டிமானிக்னு சொல்லிட்டு மருந்தையே எடுக்காமல் போயிடுவாங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபுல்லி டிபெண்ட் ஆன் மெடிசன்ஸ் அண்ட் தே வில் இக்னோர் த ஸ்பிரிச்சுவல் சைட். இது வந்து ஹோலிஸ்டிக்காக தான் யூ ஹேவ் டு அப்ரோச். சின்ஸ் யூ ஹவ் பீன் கிரியேட்டட் அஸ் ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி, இந்த 3ஐயுமே நீங்கள் அட்ரஸ் பண்ணாதான் ஹீலிங் கேன் ஹேப்பன். நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிசன்ஸ் தேவைப்படலாம், உங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படணும், ஸ்பிரிச்சுவல் இது தேவைப்படும், எல்லாமே தேவைப்படும். அப்படி எல்லா ஆங்கிளையும் நீங்கள் வந்து அதை இது பண்ணாதான் யூ வில் கம் அவுட். ரொம்ப அழகாக சொன்னது. ஃபைனலாக ஒரு நம்ம நேயர்களுக்கு எமோஷ்னல் ஹீலிங்னா என்னென்னு ஒரே ஒரு மெசேஜ் இங்கே கொடுக்கணும்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? நான் வந்து நம்மளை வந்து அந்த எமோஷ்னலாக டேமேஜ் ஆயிருந்தானா வி கேனாட் பி அப் டு தி எக்ஸ்பெக்டேஷன். ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த எல்லா இதுவும் நம்ம வந்து வில் பி கேரியிங் பெயின், வில் பி கேரியிங் லாட் ஆஃப் கிரட்ஜஸ். நம்ம நிறைய பேரை மன்னிக்காமல் இருப்போம். நிறைய புண்ணு வந்து நீங்கள் வந்து ஐசாயா 1:6 பார்த்தீங்கன்னா அந்த வசனம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லப்பட்டிருக்கும்.
நீங்கள் வந்து அதை சீல் பிதுக்கப்படலை அப்படின்னு சொல்லிப்பட்டிருக்கோம். உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை, அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணம் உள்ளது, அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதிலிருந்து நான் சில ஃபியூ திங்ஸ் ஐ வாண்ட் டு ஷேர். எப்படி இந்த ஹீலிங் ஷுட் டேக் பிளேஸ் அப்படின்னா, அந்த பார்த்தீங்கன்னா இங்கே உச்சந்த கால்ல இருந்து தலை வரைக்கும் அது இது இல்லைன்னு இருக்கு, சுகமே இல்லைன்னு இருக்கு, உள்ளங்கால இருந்து தொடங்கி. ஸோ அந்த வூண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, அப்படியே பரவி தலை வர போயிட்டுனா உங்க ரிலேஷன்ஷிப் வித் அதர் பீப்புள், எமோஷனலி டேமேஜ் பீப்புள் வில் நாட் கெட் அலாங் வித் அதர்ஸ். நீங்க எல்லாத்தையும் அந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் இப்போ உரசிட்டு நிற்போம் நம்ம. ஏன்னா the wounds are not healed. சரி. அடுத்தது உங்களாலையும் நீங்க வந்து உங்களோட பொட்டன்ஷியலையும் நீங்க வந்து வெளியே கொண்டாட முடியாது. நிறைய பயங்கள் இருக்கும், நிறைய பொய்களை நம்ம நம்பி இருப்போம், நிறைய பல வெறுப்பு கசப்பு இருக்கும். ஸோ இதை தான் இந்த சீல் பிதுக்கப்படும், இந்த பஸ் ஹேஸ் டு பி ரிமூவ்டு. அந்த இன்ஃபெக்ஷன் நீட் டு பி இன்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ஊண்டே ஒரு ஹர்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஹர்ட்டை நீங்கள் ரிகர்ஸ் பண்ணி பண்ணி திரும்ப அவன் என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டான், நான் யார், என்ன இப்படி பண்ணிட்டாங்கன்னா தட் வில் பிகம் அ வூண்ட். இந்த ஊண்டை நீங்கள் அன்அட்ரஸ்டாக வச்சுருந்தீங்கன்னா இட் வில் பிகம் இன்ஃப்ளமேட் ஆயிடுச்சுன்னா அது வந்து அந்த இதாயிரும், சீல் பிதுக்கப்படணும். இன்ஃப்ளமேஷனுக்கு நீங்கள் வந்து என்ன செய்யணும், அந்த பஸ்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணாதான், மருந்து போட்டு அதை பைண்ட் பண்ணாதான் அந்த ஹீலிங் டேக்ஸ் பிளேஸ். ஸோ இதை வந்து நம்ம என்ன செய்யணும், அப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட ஃபஸ்ட்டு போகணும், எனக்கு வூண்டு இருக்குன்றதை நீங்கள் அக்செப்ட் பண்ணணும், ஹெல்ப் கேட்கணும். அடுத்தது இந்த மாதிரியான காரியங்கள்ல இருந்து நீங்கள் வெளியே வரணும். த லைஸ் தட் யூ பிலீவ்ட். ஏன்னா ஐ எம் குட் ஃபார் நத்திங், எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க, நிறைய ரிஜெக்டடாக இருப்பாங்க, ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க. ஸோ அது மூலமாக என்ன நினைப்பாங்க, யாருக்கு என்ன பிடிக்கல, நோபடி லைக்ஸ் மீ, நோபடி லவ்ஸ் மீ அப்படின்னு நிறைய பொய்ய பிசாசும் நிறைய நம்ப வச்சுருப்பான் அவங்கள. ஸோ இதனால தான் இப்படி பண்ணுறாங்க பாரு, யாருக்கும் உன்னை பிடிக்கவே மாட்டேங்குது, யாருமே உன்ட்ட ஃப்ரெண்டாக இருக்க மாட்டேங்காங்க. ஆனால் இவங்ககிட்ட தான் அந்த ப்ராப்ளம் இருக்கும். பட் அது வந்து ஒரு இதாக என்ன செய்யணும், இவங்ககிட்ட இருக்கிற அந்த எமோஷன்ஸ் நாட் ஹீல்டுன்றனால இவங்களால யாரோடையும் சுமூகமாக பேச முடியாது, யாரையும் ஒரு த்ரெட்டாக யோசிப்பாங்க. எமோஷ்னலி டேமேஜ் பீப்புள் வில் பி வெரி காஷியஸ். இட்ஸ் லைக் வேரிங் அ க்ரீன் கிளாஸ், எல்லாமே பச்சை பச்சையாக தப்பு தப்பாக தெரியும், டிஸ்டார்டட் பர்செப்ஷன்ஸ் இருக்கும், யாரை பார்த்தாலும் பயம் இருக்கும், இவன் திருடனா இருப்பானோ, யாரோ ஒருத்தங்க ஏமாத்திட்டாங்கன்னா இவன் தான் இருக்கலாம் அப்படின்னு எல்லார் மேலேயும் ஒரு சஸ்பிஷன் இருக்கும், சந்தேகம் இருக்கும், யாரையும் நம்ப முடியாது, எல்லாரை பார்த்தாலும் பயம் சந்தேகம். இந்த மாதிரி இருக்கும்போது யூ கேனாட் ஹாவ் அ குட் ரிலேஷன்ஷிப் வித் பீப்புள். நிறைய பெயினை நீங்கள் சப்ரஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கும் போது அந்த பெயின் வழியாக நீங்கள் பார்க்கும்போது நிறைய நேரம் ஆண்டவர் மேலே கோபம் இருக்கும், ஆண்டவர் மேலே உங்களை பற்றியும் தப்பாக நீங்கள் நிறைய தாட்ஸை பில்ட் பண்ணி வச்சுருப்பீங்க, ஆண்டவர் மேலேயும் தப்பான தாட்ஸை பில்ட் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த லைஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கும், மன்னிக்க வேண்டியவங்கள மன்னிக்க வேண்டியது இருக்கும். நிறைய பேர்கிட்ட மன்னின்னு சொன்னால் நான் செத்தால நான் மன்னிக்க மாட்டேன், செத்த பிறகு எங்கே போய் மன்னிக்கிறது, ஃபர்ஸ்ட் அதை மன்னிக்கலன்னா உங்கள் பாவம் மன்னிக்கப்படாது. ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். இட்ஸ் நாட் அ சாய்ஸ். ஒருத்தரை மன்னிக்கணும்னா நிறைய பேர் இந்த அன்ஃபர்கிவ்னஸோட வந்து நிற்பாங்க, என்னால் மன்னிக்கவே முடியாது, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க சிஸ்டர், அப்படி பண்ணிட்டாங்க, என்னை இப்படி திட்டாங்க அப்படி திட்டாங்க. நான் கேட்பேன், ஒரே ஒருத்தர் யாராவது உன்னை மூஞ்சில துப்புனாங்களா அப்படின்னா, கொட்டுனாங்களா, உன்னை சிலுவையில் அடிச்சாங்களா? அப்போ அவரு அவ்வளோ வேதனையும் இது பண்ணிட்டு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியா இருக்காங்க, அவரு ஒன்றை மன்னிக்கும் போது ஒய் காண்ட் யூ? சின்ன சின்ன இதுதான் ஆண்டவர். அதனால தான் அந்த ஒரு ஓமையே சொல்றாரு. ஒரு பெரிய ஒரு ராஜாட்ட போய் ஒருத்தர் நிறைய கடன் பட்டுறான், அவன் கடைசி அவன் போய் எல்லாம் போயிருச்சு, போய் சாஷ்டாயமா விழுந்து மன்னிப்பு கேட்குறான், அந்த ராஜா மன்னிச்சு விட்டுறாரு. போகிற வழியில் கொஞ்சம் பண்ணவன் அவனை போய் பிடிச்சிட்டு போய் அவனை போய் ஜெயிலில் போய் போடுறான். இதை போய் எல்லாரும் போய் சொன்னோன்னு ஆண்டவர் என்ன சொல்கிறார், அந்த ராஜா அவனை உபாதையர் கையில் கொண்டு ஒப்பு கொடுங்கன்றாரு. டார்ச்சரஸ் ஹேண்ட். இஃப் யூ டோன்ட் ஃபர்கிவ் அதர்ஸ், ஆண்டவர் வந்து உங்கள் பாவங்களெல்லாம் மன்னிக்கும் போது, நீங்கள் சின்ன சின்ன பாவத்தை நான் இவங்களுக்கு மன்னிக்க மாட்டேன் நீங்கள் சொல்லும் போது, ஆண்டவர் வந்து உங்களை யார் கையில் ஒப்பு கொடுப்பாருன்னா பிசாஸ் கையில் ஒப்பு கொடுத்துருவார். ஸோ அந்த டார்ச்சரை நீங்கள் தாங்க முடியாது. அதனால இட்ஸ் லைக் ஹேவிங் அ பாய்சனஸ் ட்ரீ அண்ட் எக்ஸ்பெக்டிங் த எனிமி டு ஈட் த ஃப்ரூட், பட் எவென்ச்சுவலி தட் வில் கில் யூ. உங்களையே அதுக்கு சாகடிச்சிடும். நீங்கள் ஒரு பாய்சனஸ் ட்ரீயை வளர்த்துட்டு அதோட ஃப்ரூட்டை உங்கள் எனிமி சாப்பிடுவான், அவன் நல்லா மோசமாக போயிடுவான் நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களை கொல்ல போகுது. ஸோ இது வந்து யூ ஆர் நாட் டூயிங் குட் டு அதர்ஸ். நீங்கள் உங்களையே காப்பாற்றிக்கிறீங்க, நீங்கள் மன்னிக்கிறனால யூ ஆர் டூயிங் குட் டு யுவர் ஓன் செல்ஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ நீங்கள் அக்செப்ட் பண்ணணும், ஆனஸ்டாக இருக்கணும், ஹெல்ப் கேட்கணும். அடுத்தது
இந்த மாதிரி பஸ்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணணும். அப்பதான் இந்த இது ஹீல் ஆகும் அந்த வூண்ட். ஆமா. ம். பொய் இந்த மாதிரி காரியங்கள் வாட்டெவர் இது மன்னிக்கிறது எல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா த ஹோலி ஸ்பிரிட் தான் உங்களுக்கு வந்து அந்த இது பண்ணுவார், ஹீலிங்கை கொண்டு வருவார். ஹீ வில் ரெகுலேட் ஆல் யுவர் எமோஷன் வித் த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட். ம். லவ், ஜாய், பீஸ். அதை வச்சு அவர் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு வந்து இருக்கிற அந்த ஆஸ் ஹி ரெகுலேட்ஸ் யுவர் எமோஷன்ஸ் த்ரூ த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட், இந்த வூண்ட் என்ன செய்யும், ஆற ஆரம்பிக்கும். அவரோட லவ் உங்க மேல ஊற்றுவார். அன்பு ரோமன்ஸ் 5:5 பரிசுத்தாவின் உங்க மேல வர அன்பு ஊற்றப்படுதுன்னு இருக்கு. அந்த அகப்பே லவ் உங்க மேல ஊற்றப்படும், அவர் கொடுக்குற அன்பு. அப்போ பிட்டர்னஸ், அன்ஃபர்கிவ்னஸ், ஹேட்டட் உங்களை விட்டு போகும். அடுத்தது அவர் உலகம் தரக்கூடாத ஜாய் உங்களுக்குள்ள கொடுப்பாரு. த ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் மை ஸ்ட்ரென்த். இது வந்து ஜாய்ன்றது ஹாப்பினஸ்னா ஒரு எக்ஸ்டர்னல் இதை பொறுத்து இருக்கும். நீ ஏதாவது வாங்குறீங்க, ஒன்று நல்லது நடக்குனா, பட் ஜாய் வந்து இட் கம்ஸ் ஃப்ரம் இன்சைட். ஆண்டவர் உலகம் தரக்கூடாத ஒரு சந்தோஷம் சமாதானத்தால் ஆண்டவர் நிரப்புவார். இது எல்லாமே ஹோலி ஸ்பிரிட் பண்ற வேலை. பீஸ், இப்படி ஒவ்வொன்றா நீங்கள் வந்து பார்க்கலாம். பீஸ் இந்த நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் கூட ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தோடு விண்ணப்பத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஸோ இப்படி வந்து ஆண்டவர் வந்து ஆவியானவர் ஆவியின் கனிகளை கொண்டு நம்மளுடைய எமோஷன்ஸை ரெகுலேட் பண்ணுவார். ஸோ yielding to him is the best thing that you can do. Being in his presence is the best thing you can do. அண்ட் அவரோட கரம் தொடும்போது தான், அவரோட ஆணி பாய்ந்த கரம் தொடும்போது தான் அந்த அந்த wound will be healed. ஸோ எப்படி ஆண்டவர் நம்மளை என்ன ஒரு பொட்டென்ஷியலோட படைச்சாரோ அந்த எமோஷனல் ஹீலிங் ஆன பிறகு தான் we can be up to that mark. அது வரைக்கும் வில் பி நம்ம வந்து ஒரு முழுமையான ஒரு இதை வந்து கிரைஸ்ட் லைக்னஸை காட்ட முடியாமல் போயிருந்த உலகத்துக்கு. ரொம்ப நன்றி. ஏன்னா இவ்வளோ அழகாக எமோஷ்னல் ஹீலிங்னு ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ அழகாக எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி ஒரு ஹீல் பண்ணுறதுன்னு சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி. நேர்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஓகே, ஐ ஹவ் ரிட்டன் அ புக், என்கவுண்டர் த ட்ரூத், த ஒன்லி எஸ்கேப் ஃப்ரம் டிப்ரெஷன் அண்ட் மென்டல் இல்னஸ். இது தமிழ்லையும் கிடைக்கும். சத்தியத்துடன் சந்திப்பு, மன அழுத்தம் மற்றும் மனநோயிலிருந்து தப்பிக்க ஒரே வழி அப்படின்னு சொல்லி இது அமேசான்லேயும் கிடைக்கும். ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக என்னோட சாட்சி, என்னோட ஹஸ்பண்டோட சாட்சி, ப்ளஸ் நிறைய பேர் நான் கவுன்சிலிங்கில் இது பண்ணவங்களோட சாட்சிகளும் இதில் இருக்கும். இன்டெப்த்தாக நிறைய காரியங்களை இதில் எழுதியிருப்பேன். இஃப் அட் ஆல் எனிபடி நீட்ஸ் யூ கேன் கெட் இட். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.